குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் நம்ம கிட்ஸு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, ப்ரொமோவிலேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வாரம் முழுக்க வந்து கிட்ஸு சம்மந்தமாக உணவாக இருக்கட்டும், டாஸ்க்காக இருக்கட்டும், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதே டைமில் பேரிங்கும் கொஞ்சம், அதாவது கோமாளிகள் குக்கையும் பேர் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம குக்கு அப்படி இல்லைனா கோமாளி தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களையே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் சொல்லுவாங்க. அவங்க நேமை கூட சொல்லக்கூடாது, ஒரு அடையாளத்தை தான் சொல்லணும். இந்த அடையாளத்தில் இருக்கிறவங்கள அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் நடந்துச்சு. ஸோ பேரிங்கும் ரொம்பவுமே சூப்பராகவே நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. காமெடியாகவும் தான் இருந்துச்சு. ஸோ பேரிங் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இன்னைய எபிசோடில் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த வாரமும் அதே மாதிரி தான் பேரிங் நடந்துச்சு. ஒரு சிலருக்கு சொன்ன மாதிரியே அவங்க நினச்ச கோமாளிகளே வந்தாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அடையாளத்தை விட மற்றவங்கள கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபன் பண்ணாங்க. ஸோ இந்த வார பேரிங் இப்படி தாங்க நடந்துச்சு. ஸோ பேரிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு மெயின் குக்கிங் நடக்கும் இல்லையா, ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாளியை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா மற்ற 2 பேர்த்தோட கோமாளியை இன்டர்சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படிங்கிற பவர் தான். ஸோ இந்த வாரம் குக்கு ஸ்பெஷல் அப்படின்னு முடிஞ்சிடுச்சு, சில்ட்ரன் ஸ்பெஷல்னு முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமை எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸு சம்மந்தமாக ஸ்நாக்ஸு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா, அதாவது கோதுமை மாவை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸு செய்யணும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த வகையில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தாங்க போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு, அதாவது பேரிங்கில் ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி சமைக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் இல்லாமல் சமைக்க மாட்டாங்க இல்லையா. இதில் நம்ம பிரியங்கா, ராமர் இவங்க 2 பேர்த்துக்கும் இவங்க லவ்வுக்குள்ளே பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜோயா குரைசி இவங்க காதல் காட்சிகளை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறந்தாங்கி நிஷாவை வச்சு ஒரு கான்செப்ட்டு. ஸோ நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் இருந்திருந்தாவே அது வேறு மாதிரி கான்செப்ட் போகும். அவர் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா பல கான்செப்டை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சொதப்புற மாதிரி அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. போன சீசன், அதாவது 4 சீசன் வரைக்கும் நம்ம புகழோட கான்செப்டே வேறையாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டில் வச்சு நம்ம புகழாலையும் பண்ண முடியல, கொஞ்சம் சுமாராக தான் போணுச்சு. ஸோ இன்றைய எபிசோடு இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ரொம்பவுமே சூப்பராக சமைச்சதாக சொல்லியிருந்தாங்க. ஒன்று அக்ஷய் கமல், இன்னொன்று நம்ம திவ்யா துரைசாமி. இவங்க 2 பேர்லேருந்து யார் இன்னைய செஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி தாங்க. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியும், கோமாளியை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அவங்க கோமாளியை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம ராமரையும் குரேசியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.